மலர் நான் உனக்கு பேசுபொருள் நீ எனக்கு பேசுபொருள் நான் உனக்கு. பெரிய பாட்டு பாடிட்டே தெரிஞ்ச பாட்டு தான் நடுவில். அப்ப சொற்களிடத்தில் பொருந்திய பொருளின் வடிவான் சொல்றாரு. போக மாட்டேன். சொற்களிடத்தில் பொருந்திய பொருள் வடிவானவன் இறைவன். அப்பால் சொல்லியாச்சுன்னா பரமேஸ்வரன் பிடிக்குன்னா அந்த பொருள் வடிவாக இருக்கிறான். அதனாலதான் திருத்தணி புராணம்னு ஒரு புராணம். அதை பாண்டவர் கச்சியப்ப முனிவர். அதாவது கச்சியப்ப முனிவர் வேற, கச்சியப்ப சிவாச்சாரியர். கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடியது கந்த புராணம், மாத்த தமிழா. இந்த கச்சியப்ப முனிவர் திருத்தணிய புராணம் பாடுங்க. அதுல முருகனை சொல்லும் போது சொல்றா, சொல்லா பொருளே சரணம் சரணம் முருகா. சொல்லா பொருளே சரணம் சரணம். அப்ப அவனே சொல்லாத இருக்கிறான், அவனே பொருளாக இருக்கிறான். அதனால்தான் நடமாடும் இறைவன் சிவசக்தி சிவகமல்லி சிவகாமவல்லி. அதனால் அதற்கு ஏற்றாற் போல பரத்தை போல பரிவழக்கும் கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்கும். இதுக்கப்புறம் வரும் பாயிண்ட் ரொம்ப எக்ஸலண்டான பாயிண்ட். அம்பாளுடைய திருவடி அப்பேற்பட்டது. புத்தும் புது போன்ற மலர்த்தாள்கள், திருமலர்த்தாளாகிய திருவடிகள். அம்பாள் திருவடியில் மட்டும் மனம் வீசல, அம்பாளுடைய பூங்கலுக்கும் மனம் வீசி. திருவடியாளர் புராணிக நக்கீரர் கவிதை படிச்சுப்பேன். அவர் மனம் இல்லைன்னு தான் சொன்னார். அதுக்கோசரம் தான் அவரை காளகஸ்திக்கு அனுப்புற. அம்பாள் போய் பார்த்துட்டு வா. அவங்க தெரியல காளகஸ்தியில அம்பாளுக்கு ஞான கிருஷ்ணாம்பிகை. அம்பாள் தமிழ்ல என்ன பேர்னா ஞான பூங்கோதை. மனம் வீசக்கூடிய ஞானமயமாக கூந்தலை உடைய. அதுதான் அவரை அனுப்புற. புதுமதத்தான் அம்பாள் கூந்தலுக்கு மட்டும் மனம் வீசுகின்றன. ஞான பூங்கோதை அது போல அகிலானும் திருவடியும் ஞான மனம் வீசக்கூடியவை. இந்த ஞான மனத்தை உணரணும். எப்படி உணரணும் அந்த ஞானத்தை? அல்லும் பகலும் வணங்குணம். அல்லும் பகலும் வணங்க என்ன நிகழும் என்று கேட்டு பதில் சொல்றார். 3 விதமான பயன்களை வாழ்க்கையில் அவள் நம்மளை சிந்திக்க வைக்கிறார். அல்லும் பகலும் அழியா அரசு. முதல் பாயிண்ட் அழியா அரசு. 2வது செல்லும் தவநெறி. 3வது சிவன். அம்பாளுடைய திருவடி புஷா முதல் கிடைக்கிறது நமக்கு என்னாக்கா அழியா அரசு. வாழ்க்கை நன்றாக ஓடுறது பாருமோ அதுவே அழியா அரசு. நம்ம பதவியில் இருந்தாங்க இங்க மினிஸ்டர் அப்படிலாம் சொல்லல, ஜனாதிபதி பதிலாம் சொல்லல. அழியா அரசுன்னா வீட்டுல ஒழுங்கா வாழ்க்கை நடத்தினாலே அழியா அரசு. 2வது நம்ம கிரகத்தால் என்னென்ன தர்மம் செய்யக்கூட சொல்லிருக்கிறதோ அந்த தர்ம நெறிப்படி செல்லும் தவநெறி. நமக்கு என்ன தர்மம் சொல்லிருக்கோம் அந்த தவநெறிப்படி வாழ்க்கை வாழும். 3வது இப்படி நடந்து கொண்டால் நமக்கு சிவலோகத்தை காட்டுகிறானா. அந்த சிவலோகனாவது திருவடியிலே கொண்டு நம்மை சேர்க்கிறான். அழியா அரசு என்பது நிலையான அரசாட்சி அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்ப நாம அப்படிலாம் பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறிட்டே இருக்கும். இந்த நிலையான ஆட்சினா கிடையாது. யார் நிலையான அரசு அப்படின்னா அம்பாள் மட்டும்தான் நிலையான அரசு. அப்ப அம்பாளால்தான் சிதம்பரத்துல சுவாமி பார்ப்போம். எல்லா இடத்துலயும் 5 வருஷத்துக்கு ஒரு சபாநாயகர் வரும். ஆனா அவர் பாருங்க எப்போது சபாநாயகர். கரெக்டா சுவாமி? அவர் தான் சபாநாயகர் உலகத்துக்கு சபாநாயகர் சிவகாமி. மற்ற எல்லா எலெக்ஷன்ல மாறிட்டே இருப்பான். உலகத்துக்கே சபாநாயகர் சிவபெருமான். சபாநாயகர் சுவாமி கிட்ட பேர் வச்சுட்டாருன்னா அதற்கு தகுதியானவர். இந்த உலகமாகிய சபையை நடத்துகிறார். அதான் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகமாகிய சபையை யார் நடத்துறாருன்னா சபாநாயகரும் சேர்த்துதான். ஒரு வீட்டை எப்படி கணவன் மனைவியும் சேர்த்து வாழ்க்கை குடும்பம் நடத்துறாங்களோ அந்த உலகமாகிய இந்த மக்கள் நாம அவர்தான் பசுக்கள். அவன் பதியாக இருக்கிறான் இறைவன். அதனால அந்த பதியாக இறைவனாக இறைவனும் இறைவியும் உலகத்துக்கே சபாநாயகராக இருக்கிறார்கள். சபாநாயகர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சபாநாயகர் இந்த அழகான பேர். உலகத்துக்கே சபாநாயகர். உலகத்திலே சபாநாயகி அம்பாள். அழியா அரசு, நிலையான அரசாட்சி. நிலையான அரசாட்சியில என்ன நல்ல ராஜா போஜராஜா எல்லாம் இருந்தான். அவெல்லாம் எப்படி அரசாட்சி பண்ண கதையை எடுத்து பார்த்தா அவங்க தேசத்துல பசி கிடையாது, பிணி கிடையாது, வகையில்லாத அரசு.
பாருங்க மோடி எவ்வளவு கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? இவ்வளோ அவர் தூங்குறாரா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பகையில்லாத அரசு வேணும் நமக்கு, பகையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அப்படியே டிப்ளமேட்டிக்கா அரசு கொண்டு எல்லாருக்கும் அப்படியே பிளெக்சிபிளா நாம நடக்கிறோம். அதுக்கு நமக்கு திறமையுங்க. அந்த ஞானத்தை யார் கொடுக்குறாங்கன்னா அம்பாள் தான் கொடுக்குறாங்க. அப்ப அரசை ஆள்வது அரச பீடம், நாட்டை ஆளும் அரசன் மட்டும் இல்லைங்க சொல்றாரு வியாக்கியானத்தில் ஜீவாச்சா. நாட்டை ஆளும் அரசன் பீடம் மட்டுமன்று ஞான செல்வோன் வீச்சும் மடாதிபதிகளும் குறிக்கும். குருமார்கள் இருக்காங்கல்ல, அவாள்னா அரசன் பீடம் மாதிரிதான். அவாள்னா நம்ம பகவான் நம்ம உட்கார்ந்து எவ்வளோ நாள் தபஸ் பண்ணிருப்பார், எவ்வளோ நமக்கு அனுகிரகம், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப யார் யார் ஒவ்வொன்று சொல்றேன். இந்த அரசன் வீடுனா யார் யாருக்கு அம்பாளை வழிபட்ட 2 பேர்கள் கம்பனு கூட சொல்ல லிஸ்ட்ல முதல்ல காளிதாசன் சொல்ற. அதுதான் வாகத்தான் சம்புத்தோ வாகட்ட பிரதிபத்தையே ஜெகதப்புத்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன் ஆரம்பிச்சு இந்த பாட்டுக்கு ஆட்டான அதேவே இந்த பாட்டுக்கு பின்னால சொல்ல போறேன். 12 சொந்தர்கள் 12வது பாட்டு இணையான பாட்டு. 2வது ஒட்டக்குத்தர் 2 பேரும் ராஜா மாதிரி வாழ்க்கை வந்திருக்காங்க. ஒட்டக்குத்தர் பாட்டுக்கு 2 பாடுவாங்க. சரஸ்வதி கட்டாட்சம் அவரும் அது மாதிரி கட்டையாக பரணின்னு ஒரு நூலை எழுதிருக்க. எப்பேற்பட்ட ராஜா மாதிரி அவர் வாழ்ந்திருக்காருன்னா, இப்ப அம்பாளை அப்படியே அனுபவபூர்வமாக தொழுது வென்றவர்கள். அப்ப அம்பாள் திருவடி அதுதான் நமக்கு ஆத்மார்த்தமான திருவடி, அதுதான் சத்தியப்பிரமான பொருள் என்று தொழுதார்கள். அது அவர்களுக்கு அரச வாழ்வை தந்தது. அதைத்தான் புது மதத்தாள். 2வது சொல்றார், அடுத்து தவணை. நாம முக்திக்கு போறோம்னா தபஸ் பண்ணணும். எங்க போய் தபஸ் பண்றதே? சத்சங்கத்துக்கு வந்தாதான் தபஸ் பண்ணணும். சத்சங்கம் வந்தாதான் தபஸ். சத்சங்கத்தே நிசங்க, நிசங்கத்தே நிர்மோகம், நிர்மோகத்தும் நிக்சரத்தற்கும், நிக்சரத்தற்கும் ஜீவன். சக்கர பகவத்பாதர் சொல்லிருக்காங்க பஜகோபத்துல. சத்சங்கம் பெரிய தபஸ். சத்சங்கம் யார் யார் வரணும் அப்படின்னா தவநெறியில் சித்திக்கக்கூடிய 2 பாடல் படிச்சுக்கிற நமக்கு மாறும். சத்சங்கம் தான் ஒரு மனுஷனை முன்னேற்றம். அது மாதிரி அபிராமி பட்டருக்கு அபிராமி மீத சத்சங்கம் ஏற்படும். அவருடைய சத்சங்கம் அபிராமி அடைய வேண்டும், அபிராமி அந்தாதி பாட வேண்டும் என்ற அந்த மனதிலான சங்கல்பம் அவருக்கு தவநெறியாக இருந்தது. அவருடைய தபஸ்தனால் தவநெறினால் தான் நமக்கு அபிராமி பட்டர் என்ற ஒரு மகான் நமக்கு கிடைத்தார். அவர் நமக்கும் படிப்பதற்கு ஞானத்தை தருவதற்கு அபிராமி வந்தார். அபிராமி அம்மை பதிகம் நிறைய பாடித்தார். கண்டவாரண பிள்ளையார் பதிகம் எல்லாம் பாடித்தார். சாதாரண விஷயம் இல்லை. அப்ப நம்மையும் அபிராமி அந்தாதி படிப்பதனாலே நாமும் இந்த அம்பானுடைய தவநெறிங்க லிஸ்ட்ல சேரணும். இதே கருத்தை பாரதி சொன்னான். தவம் எப்படி செய்யறான்? செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தான் எய்த விரும்பியதை ஆணித்தரமா சொல்றான், வேகமா சொல்றான். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தான் எய்த. தபஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க எதை வேணா நீ சாதாரணமா சொல்லு. சிவபெருமான எவன் வழிபாடு செய்யணும் மனசு நினைக்கிறானோ அவன் தவம் செய்திருக்க வேண்டும். சிவபக்தி ஆனது கூட சீக்கிரம் வந்துடாரு. சிவபக்தி, அம்பாள் பக்தி, விநாயகர் பக்தி, முருக பக்தி எல்லாம் வந்துடாரு அவங்க சீக்கிரம். மற்ற பக்தி எல்லாம் வந்துடும். ஆனா இதுக்கு முன்ஜென்மாவிலே தவம் ஏதாம் சொல்றாருல, அக்கிருதம் புண்ணியா பிரபவதி. ஏதா ஜென்மாந்தத்துல நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா அம்பாளை நினைப்பதற்கோ பாடுவதற்கோ பேசுவதற்கோ அந்த புண்ணியம் இருந்தால்தான் தவநெறி சித்திக்கும். அதனால சொல்றாரு, தவநெறி ஒன்று காட்டுக்கு போக வேண்டாம், அங்க எங்கேயும் போக வேண்டாம். இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு அம்பாளை புதுமடத்தாளுடைய திருவடியை பிடித்தாலே தவம் சித்திக்கும். இதுதான் பகவான் கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுக்கு வந்திருப்பாரு இல்லையா திருவண்ணாமலைக்கு. ஒரு 53 54 ஆண்டுகள் என்ன பண்ணினார் பகவான்? யாரோட பேசினாரா? அருணாச்சலம் என்ற சிந்தனை தவிர வேறொரு தவம் அவர் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். படி எழுதும் போது கடைசியா 5:45 மணிக்கு இந்த லைன் எழுதினேன். ரமண பகவான் பத்தி கனெக்ட் பண்ணணும். அப்ப தவம் சொல்லியாச்சுன்னா பகவான் 17 வயசுக்கு கிட்டத்தட்ட 70 54 ஆண்டுகள் அங்கும் இங்கும் போகாமல் அருணாச்சல சிந்தனையே தவமாக இருந்தார். இப்ப என்ன ஆச்சுன்னா ஆன்மீக உலக மேற்கொள்ள ரமண பகவான் இருக்கு.
அருணாச்சலம் இருக்குது, உலகெங்கிலும் வியாபித்திருக்காருன்னா அருணாச்சலத்தை நினைத்து செய்த தவம். இப்படியே அபிராமி பட்டர் அபிராமி அடைவதற்கு தவம் செய்தாலும் பகவானும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும். பகவானும் 54 ஆண்டுகள் தவம் 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 மோன தட்சணாமூர்த்தா இருந்து பார்வை 20ஆம் தேதி போக முடியலனா கூட அன்னைக்கு எல்லாரும் அச்சனமான ஆந்திர படிக்கணும். இதை வேணா செய்யலாம். அங்கதான் போகணும்னு அவசியம் கிடையாது. இருக்கும் இடத்திலே பரநாள் அருணாச்சலம் நிலத்திலே அவர் போடு தவம் சித்திக்கும். ஆனால் தான் பகவான் கடைசியா முத்து பெற்றார். இந்த 847 ஒரு பிளாஷ் போச்சான். அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்துன்னு வச்சிருக்காங்க. பழைய பேப்பர் வாங்கி பாருங்க. அப்படியே சொல்றான், அப்படியே ஒரு வாழ்ச்சர் அப்படியே சுத்தி தெற்கா போய் மீண்டும் அருணாச்சலத்து வந்துன்னா அது திருச்சுழி போய் அங்கேயும் வணங்கிட்டு திரும்ப வந்துருக்கு. நாங்க கற்பனை பண்ணுறோம். அப்படியே வடக்கிலேருந்து தெற்கா போய் மீண்டும் அருணாச்சல திருவடி அடிச்சனா பகவான் மிகச்சிறந்த தவசேதான் நீ சொல்ற. அது மாதிரி காமாட்சியன்னையே தவம் செய்திருக்கிறார். கம்பா நதியில தவம் செய்தான் ஏகாம்பரநாசரையும் மணந்து கொண்டார். தவத்துக்கு நிறைய வளர்ந்து சொல்ற. அது மாதிரி முத்துசுவாமி தெரியும். திவ்ய சாகித்ய கர்த்தாவர். அது ஒரு தரம் திருநெல்வேலி ஜில்லாக்கு போறேன். போனா எங்க பார்த்தாலும் மழையே இல்லை, ஜனங்கள்லாம் எட்டயபுரம் நினைக்கிறேன் மழை படிச்சு ஞாபகம். அவர் என்ன சொல்றாங்க அந்த எட்டயபுரத்துக்கிட்ட, சுவாமி பாருங்க 4 வருஷமா மழையில போயில நீங்க வந்திருக்க, அதனால இசையால நீங்க ஏதாவது பாடி மழை பெய்யுங்க அப்படின்னு. உடனே அங்கேயே உட்கார்ந்துட்டு அமிர்த வச்சு ராகத்தை பாடினாராம். விடிய விடிய மழை போச்சு, வெள்ளமா ஓடுச்சுன்னா அவர் அந்த ராகக்கூடிய தவத்தை அங்க நிலைநாட்டினார். அப்பா அங்கே கருணை. அப்ப தவநெறி என்பது என்னன்னா இங்க சொல்றார் அஞ்ஞான தவநெறி என்பது மனிதனுடைய மனதை மகிழ்விப்பதே. அவர் மட்டும் இல்ல, பின்னாலும் அந்த சுந்தரமூர்த்தி நாயர் இப்ப நம்ம சமீபத்துல 8ஆம் நூற்றாண்டு அவரு அந்த திருவண்ணையிலிருந்து புறப்பட்டு திருநாவூர் தரிசனம் பட்டு அடுத்து திருத்துறையில் ஒரு தலத்துக்கு போறேன். அந்த திருத்துறையில போய் சுவாமிகிட்ட வேற, சுவாமி எனக்கு தவநெறி கொடுக்கும், எனக்கு தவமே வரமாட்டேன் பாரு. மாமணி குந்தி உடையார குணந்தேற்றி ஒரு பெண்ணை வடுவான் மலையார் அருவித்தீரல் மாமணி குந்தி உடையார குணந்தேற்றி ஓர் பெண்ணை வடுவான் கலையாரும் கண்ணீராடும் முறையூர் தலைவாவும் வேண்டிக் கொள்வேன். என்ன சென்டென்ஸ் போறாங்க? திருத்துறையூர் தலைவா. இந்த தலைவான்ற முதல்ல அடமே கொடுத்து கூப்பிட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்ப எல்லாரும் தலைவா தலைவா தலைவான்னா யாரை பிடிக்கும்? சிவபெருமானை மட்டுமே பிடிக்கும். ஐயா என்ற சொல் தமிழிலே சிவபெருமானை விட்டு குடிக்கும். ஐயா விபதாடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியணி. அதான் உலகலாம் உணர்ந்து முதற்கரை தலைவனாக இருக்கிறான். எனக்கு தவநெறி வேணும் அப்படின்னு கேட்டு தவநெறியை வாங்கினார். தவநெறி சாதாரணமாக எடுத்தது பக்தி பூர்வமா இருந்தா தான் கிடைக்கும். அது மாதிரி அர்ஜுனன் இந்த பாரத போத வேண்டத்துக்கு கடுமையான தபஸ் பண்றான். தபஸ் பண்ணிதான் சுவாமியோட சட்டையெல்லாம் ஒட்டி சுவாமி அடிச்சு சுவாமிக்கு மட்டையில ரத்தம்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் சுவாமியோட கட்டி தழி மண்ணுத்தெல்லாம் பண்ணி அவனுக்கு எல்லா விதமான அவனுக்கு தவத்தை வச்சு அவனுக்கு பாசுபதாசம் திருவண்ணை நம்ம திருமல்ல திருவேட்காடு சிதம்பரம் அண்ணாமலை சுற்றி நடந்ததாக இந்த வரலாறு சொல்றாங்க சுவாமி மேல. அதைதான் திருமல்ல பத்தியில சொல்றாங்க. திருமும்பை பொருளும் செல்வம் எனக்கும் சீருடை கடன்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உலாமைகள் செய்தும் மூடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகி அமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படு துயர் கடையாய் பாசுபதா பரந்துடரே. வா அர்ஜுனுக்கு பாசுபதம் கொடுத்த மாதிரி 2 கண்ணி என்ன பிடிக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு. திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியே படு துயர் கடையாய் பாசுபதா பரந்துடரே. அப்ப இங்க அபிராமி பட்ட தவம் என்ற வார்த்தை சௌந்தர்யம் 12வது ஸ்லோகம். துவதீயம் சௌந்தர்யம் தகினகிரி கண்ணே துளைதும் கவித்ரா கல்பந்தே கதமபிஞ்சி பிரபுதயா.
யதா லோகோதே சுக்யாத் அமரலனாய் அந்தி மனசா தபோபிஹி துஷ்ராபாமபி கிரிசாயுச்ச பதவி. கிரிசாயுச்ச பதவி என்ன சொல்றார்? தபஸ் பண்ணினா அம்பாட தபஸ் பண்ணாதான் அம்பாள் என்ன சொல்றாரா? சிவலோகமாகி பதவியை நமக்குங்கிறார். கிரிசாயுச்ச பதவி. அம்பாளை வழிபட்டால் நமக்கு சிவலோகம் பதவி. சிவலோகண்டை கண்டே சிவலோகண்டை கண்டே என்ன லைட் போடுற போல அங்க எப்பேற்பட்ட ஆளுங்க. அற்பசுகத்தில் திளைத்தோம் நாம் அருள் திருவடியை மறந்தோம். சிவபெருமான மறந்துட்டுமா? இந்த உலக மெட்டீரியல்ல அழுதுட்டு இருக்கோமா? அற்பசுகத்தில் திளைத்தோம் நாம் அருள் திருவடியை மறந்தோம். கற்பிதமான பிரபஞ்சமீதை காணல் ஜலம் போல. இந்த வாழ்க்கை எப்படி காணல் ஜலம் போல. அதனால சிவலோகண்டை கண்டு சேர்த்திடுவோம் வாரி. புறப்பாட்டு பாடம் மாறிக்கிட்ட அம்பாளை வழிபட்டால் சிவலோக பதவி கிட்டும். அப்பா அது எதுனா முக்கியம்? தவநெறி ரொம்ப முக்கியம். தபஸ் எவ்வளவுக்கெல்லாம் நமக்கு மனசு சுத்தமா இருக்கிறதோ அப்படிலாம் அம்பாளுடைய நாமாவை தபஸ் பண்ணிட்டே ஒன்றும் மடியாச்சாரம். எப்ப மனசு சுத்தமா எடுத்தோ அம்பாளை அபிராமத்தை மனசுக்குள்ள நாம சொல்லணும். லலிதா சேந்திரா நம்ம சொல்லணும். நமக்கு எண்ணம் வந்துட்டாலே நாம தவத்துக்கு ரெடியா. சுவாமி டிக்கெட் சொல்றாரு. தவநெறி என்பது சாதாரண இல்லை. நீங்க தபஸ் பண்ணா உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே இந்த தவம் போட்டு தானே சொல்லி யோகம் நம் பிரச்சோதயாது. எங்கெல்லாம் அந்தணர்கள் மட்டும் இல்ல, அந்தணர்கள் எங்கெல்லாம் இதை தபஸ் பண்றார்களோ அந்த இடமே சுபிட்சமா இருக்கும், இந்த லோகமே க்ஷேமமா இருக்கும். வாரியாரத்தை பத்தி ஒரு ஷார்ட் போட்டிருந்தாரு, கூட போட்டது அவ்வளோ உயர்வா இருந்தார். எல்லாரும் அந்தணர்கள் கடமையா இது 3 காலம் பண்ண வேண்டும். பண்ணினாதான் லோகம் க்ஷேமம் வந்து வாரியார் சுவாமிகள் சொல்றாரு. அப்ப இந்த பாருங்க, தபஸ்ல நாம மட்டும் பண்றதில்லை, இந்த இயற்கையை பஞ்சபூதங்களுக்கு பாருங்க, பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த பஞ்சபூதங்களும் சரியாக தவம் செய்வதால் தான் இந்த உலகம் இருக்கு. அதனால்தான் நம்ம இயற்கைக்கு முரம்பா நாம நிறைய பண்ணும்போது இயற்கை சீற்றத்தை சுவாமி போய் சொல்ல மாட்டார், அப்படி காமிச்சுருவாரு. நீ பாத்துக்கோ, ஏ வாயு இதை போய் சூறாவளி பண்ண அமெரிக்கால, ஏ அக்னி நீங்க போ சுவாமி கட்டளை போட்டுவார். பஞ்சபூத தத்துவம் தான் இயற்கை சீற்றம். அது பாருங்க, ரொம்ப ஓவரா போச்சுன்னா பாருங்க சுனாமி. எங்க பார்த்தாலும் சுனாமி பார்க்கணும்ல. இயற்கை சீற்றம் மாறுபடும் போது இயற்கையை கோபப்படுத்தக்கூடாது. நம்ம இயற்கை கோபம் உண்டாகும் போது அதுவே நம்ம தவத்திலிருந்து குறைஞ்சிடும். ஆகவே அதுக்கு காரணமாக யார் இருக்காருன்னா அந்த தவத்துக்கு அம்பாள் தான் காரணமாக இருக்கிறான். அதன் தான் சொன்னார், புதுமல திருவடிகள். அந்த அப்படியே அழகான அற்புத திருவடிகளை எவ்வளோட தானம் பண்றோமோ நம்ம வழிபாடு செய்வதால் 3 விதமான மெட்டீரியல் சொல்றார். அழியாத அரசு, தவநெறி, சிவலோக பதவியாக கிடைக்கும். எல்லாம் இந்த தந்தையார் சிவலோக பிராப்தி அடைந்தார். சிவலோகம் அங்கேயும் ஒரு பதவி கொடுத்துறாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறமோ இல்லையா, அங்கேயும் ஒரு பதவி, சிவலோகம் பதவி. நம்ம வயசுல சொல்லுவான் வைகுண்ட பிராப்தி நீள்வான். நல்ல சிறிய வயசுல என்ன சொல்லுவான், அவர் ஆச்சாரியன் திருவடிகளே. நல்ல வயசுல ஸ்ரீ வைஷ்ணவம் தான் சொல்லுவோம், ஆச்சாரியன் திருவடிகளே அப்படின்ட்டார். அப்ப அழியாத அரசு தவநெறியாகவற்றை பெற்று வாழ்ந்து பிறகு மனித வாழ்க்கை சிவலோகம் கிடைக்க செய்து இறைவன் முறை உலகில் வாழும் முக்தியை சாரோக முக்தியாக அம்பாள் வந்து பெறலாம். சிவலோகம் என்பது, இந்த பதவி என்பது பதமுக்தி. அவருடைய திருவடியை சேர்றது, அது சித்திக்கும். அது அம்பாளை தொடர்ந்து வந்து அபிராமுடைய தாமரத்தினுடைய தொழில் பிறகு தானாக அது சித்தியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், இரவும் பகலும் இதை நாம் உள்ளத்தில் வைத்து அம்பாளின் திருவடியை உள்ளத்தில் வைத்த இவை தானாக நமக்கு சித்தி வரும். ஆக இடம் படசுதி இம்மைக்கும் மறுமைக்கும் இன்பம் அடையும் என்று சொல்லி இந்த அளவினை நிறைவு செய்து அபிராம ஸ்தவத்தை சொல்லி நிறைவு செய்யும். நமஸ்தே லலிதே தேவி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி
பக்தானாம் இஷ்டதய மாதகஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே சந்திரோதயம் உதவதி தாடங்கே நமகேஸ்வரி ஆயுத்யகி ஜகன்மாதஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே சுதாகடே ஸ்ரீகாந்தே சரணாகதவத்சலே ஆரோக்கியம் தேகி மே நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே கல்யாணி மங்களம் தேகி ஜெகன் மங்களகாரிணி ஐஸ்வர்யம் தேகி மே நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே சந்திரமண்டல மத்தியஸ்தே மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்கராஜினே ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே ராஜீவலோச்சனே பூர்ணே பூர்ணச்சந்திர விதாயினி சௌபாகியம் தேகி மே நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே गणेश स्कंद जगनी वेदरूपेणेश्वरी विद्यां च देहि मे कीर्तिं श्री अभिरामि नमोस्तुते सुवादिनी प्रिये मातग सौमंगलिनी विवर्तिनी मांगल्यं देहि मे नित्यं श्री अभिरामि नमोस्तुते मार्कंडेय महाभक्तः सुब्रह्मण्य सुपूजिते श्रीराज राजेश्वरी त्वंगी श्री अभिरामि नमोस्तुते सान्निध्यं गुरुकल्याण मम भूता क्रिये शुभे विप्पे दीपे तथा पुष्पे हरिद्रां कुङ्कुमे मम श्याभिराम्यायितं स्तोत्रं यपटे शिवशक्ति सन्निधम् आयुर्बलं यशो वर्च मङ्गलं च भवेत् सुखं श्याभिराम्यायितं स्तोत्रं रमण भगवान् सत्सङ्गम् आयुर्बलं यशो वर्च मङ्गलं च भवेत् सुखम् ऐगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवर विन्द्य शिरोदिनि वासि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेदिति कण्ठ कुटुम्बिनि पूरि कुटुम्बिनि पूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यगपर्दिनि शैलसुते गोविन्द गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द नामहरे கோடி ஜென்மாந்திர பாவங்கள் தீர்த்திட கோயில் கொண்டாய் கோபாதகரே பாவிகளும் சுத்தநாமம் உரைத்திடில் பரமபதம் தரும் ராமகரே जय जय गे श्री गुरुवादपुरेश्वर देवकी नंदन कृष्ण करे वानिल वनाज मिग मलिवण सुरक्क மன்னன் முறை அரசு செய்ய உறவினான உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஓங்க நட்சபம் வேண்டி மல்க மேன்மை சிவகாம் சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜ மூர்த்தயே நமः யோகாம்பிகா சமேத திருப்பரந்துரை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமினி நமः அபிதுக்தாம்பாள் சமேத श्री अरुणाचलेश्वर स्वामिने नमः ओम नमो भगवते श्री रमणाय ओम नमो भगवते श्री रमणाय ओम नमो भगवते श्री वासुदेवाय इன்பமே சூழ எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நன்றி நமஸ்காரம்.